சாய்ராம் ஹே சாய்ராம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய்ராம் அருளால் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. என் அன்பு பிள்ளையே, இனி உனக்கானதை எல்லாமே நடத்தி தர போகிறேன். இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொட்டுவிட்டால் இனி எல்லாமே கைகூடி வரும். எல்லாமே இனி வெற்றி மட்டும் தான் உன் வாழ்வில் நடக்கும். நம்பிக்கையுடன் உனக்கு என்ன வேண்டுமோ அதை நினைத்து கொண்டு இந்த எண்ணை தொட்டால் கண்டிப்பாக உன் வேண்டுதல் நிறைவேறும். அந்த அதிசயத்தை பற்றி நீயே சொல்ல போகிறாய் உன் சாயப்பாவிடம். பிள்ளையே, வாழ்க்கை என்பது அவ்வளவு எளிதல்ல. பல போராட்டங்களை தாண்டி வர வேண்டும். என்ன நடந்தாலும் ஏற்றுக்கொள்ள தயாராக நீ இருந்தால் போதும். உன்னை எந்த கஷ்டமும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. உனக்கு தோல்வி ஏற்பட்டால் மனசோர்ந்து விடாதே. தைரியம் தேவை. முயற்சி செய். கண்டிப்பாக எப்படியாவது நீ என்ன எதிர்பார்த்தாயோ அந்த வெற்றியை உன்னிடம் சேர்ப்பேன். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நீ எப்போதும் மனம் சோர்ந்து விடாதே. என்ன நடக்குமோ, என்ன ஆகுமோ, என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று நீ தவறாக நினைத்து கொண்டு இருக்காதே. கவலைப்படாதே பிள்ளையே, நீ சோர்ந்து விடக்கூடாது. உன் மனதைரியத்துடன் அத்தனையும் கடந்து செல்ல வேண்டும். துணிந்து நில். உன் முயற்சியை செய். அதற்கான பலனை நிச்சயமாக உன் சாயப்பா நான் தருவேன். எல்லாம் உன் வாழ்வில் நடப்பது ஒரு காரணமாகத்தான் நடக்கிறது. அதை நீ தெரிந்து கொள். ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று உன் மனதில் குழப்பமாக உனக்கு புரியாமல் இருக்கலாம். பிள்ளையே, உன் வாழ்வில் நல்லது நடக்கவே இவ்வளவு போராட்டங்கள், சோதனைகள். நீ எதையும் எதிர்பாராமல் இரு. சரியான நேரத்தில் உனக்கு என்ன தர வேண்டுமோ அதை உன் சாயப்பா தருவேன். நீ எப்போதும் நல்லதை செய்து கொண்டே இரு. நல்ல எண்ணங்களை மனதில் நினை. உன்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய்திடு. இந்த நன்மைகளின் பலனை உன் வாழ்வில் நீ பெறுவாய். பிள்ளையே, நீ செய்யும் அனைத்து வெற்றியாக நான் மாற்றி தருவேன். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கனவுகள், லட்சியம் இருக்கும். நீ அவர்கள் மீது கவனம் செலுத்தாதே. உன்னுடைய கனவு எதுவோ, உன்னுடைய லட்சியம் எதுவோ அதை மட்டும் உன் மனதில் நினை. மற்றவர்கள் செயலை நினைத்து பார்க்காதே. பிள்ளையே, உன் வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதை மட்டும் நீ செய்திடு. உன் மனதில் உள்ள குழப்பத்தை அகற்று. உன் சாயப்பாவை என்றும் நினை. உன் எண்ணம், கவனம் உன் சாயப்பா மீது இருக்க வேண்டும். உன் மனக்குழப்பத்தை அகற்றி விடுவேன். தெளிவை தருவேன். மன நிம்மதியை தருவேன். எல்லாமே நடப்பது உன் நன்மைக்கு நடக்கிறது என்று ஒரு காரணத்திற்காக நடக்கிறது. உனக்கான என்னவென்று நீ சரியாக முடிவு செய்ய வேண்டும். உன் லட்சியம் எதுவோ அதை அடைய, வெற்றி பெற உன் செயல்களில் நீ காட்டு. நம்பிக்கையுடன் முயற்சி செய். சுலபமாக உன் லட்சியத்தை அடைந்து விடுவாய். உனக்கு எத்தனை தடைகள் வந்தாலும் இதையெல்லாம் கடந்து செல். உன் மன தைரியத்துடன் நீ இருக்க வேண்டும். தோல்விகளை கண்டு சோர்ந்து விடாதே. தோல்விகளை கடந்து வந்து உன் வெற்றியை அடைய வேண்டும். இதை மட்டும் உன் மனதில் நினைத்திடு. உன் வாழ்வில் நடக்கின்ற ஒவ்வொரு அனுபவத்தை நீ கற்றுக்கொள்கிறாய். பிள்ளையை, நினைத்ததை அடைய இவ்வளவு போராட்டங்களா என்று நீ நினைக்காதே. லட்சியத்தை அடைய வேண்டும் என்றால், நினைத்ததை பெற வேண்டும் என்றால் கொஞ்சம் கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும். உனக்குள் இருக்கும் மனக்கவலைகளை எல்லாம் மறந்துவிடு. உன்னை யாராவது மனம் கஷ்டப்படுத்தினாலும் நீ எதுவும் பேசாதே. மௌனமாக அந்த இடத்தை விட்டு தள்ளி சென்று விடு. உன்னிடம் வேணும் என்று கோபப்படுத்தி பார்த்தாலும் உன் கோபத்தை கட்டுப்படுத்து. உன் மௌனத்தை அவர்களுக்கு காட்டு. இவர்களிடம் இருந்து நீ விலகியே இருந்திடு. பிள்ளையே, இனி எல்லாமே உன் வாழ்வில் நல்லதாக நடக்கும்.
கடந்த காலத்தை நினைத்து கொண்டு கவலைப்படாதே. எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று பயப்படாதே. உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உன்னை எந்த குறையும் இல்லாமல் உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன். எல்லோரிடமும் அன்பாகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்திடு. உன் நல்ல மனதிற்கு எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும். உன் சாயப்பா இருக்க பயம் ஏன்?